ஒரு பள்ளிக்காக முகமது அனஸ் கடையநல்லூர்லேருந்து கேட்குறார். ஒரு பள்ளி வாசலுக்கு தொழுகைக்காக செல்கிறோம். அந்த பள்ளியில் நாம் உள்ளே சென்று உழு செய்து முடித்ததும் ஜமாத்து முடிந்து விட்டது. அதற்கு பக்கத்து பள்ளியில் ஜமாத் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் இந்த பள்ளியிலிருந்து வெளியேறி அந்த பள்ளிக்கு சென்று தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம். பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளியும் தொழுகை நேரம் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. ஒரு பள்ளியில் தொழுகை முடியும் போது இன்னொரு பள்ளியில் தொழுகை ஆரம்பிப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால ஒரு பள்ளிக்கு போகிறோம், ஒழு செஞ்சு முடித்தோம், நாங்கள் சலாம் கொடுத்து தொழுகை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிற நம்ம சத்தம் கேட்குது, பக்கத்து பள்ளிவாசலுக்கு போகலாமான்ற அதை பேரில் கேட்குறாரு. முதல்ல இதில் பல விஷயத்தை விளையின. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசலும் சமமானது தான். ஒரு பள்ளிக்கு தொழுவோன்னு நம்ம போயிட்டோம்னா அங்கே தான் தொழுது ஆகணும்னா கட்டாயம் கிடையாது. பள்ளிவாசலில் 3 பள்ளிவாசலை தவிர உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலும் சமமானவை தான். இந்த பள்ளியில் செய்யணும்னு நினச்சது அந்த பள்ளியில் செய்யலாம், அந்த பள்ளிக்குன்னு போயிட்டு இந்த பள்ளிக்கு வரலாம். பள்ளிவாசலை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், புகாரில் 1189வது ஹதீஸில் சொல்லுகிறார்கள், லாத்து சத்துர் ரிஹாலு, பயணம் மேற்கொள்ளக்கூடாது, இலா சலாசத்தி மசாஜித, 3 மஸ்ஜிதுகளுக்கு தவிர, 3 பள்ளிவாசலுக்கு தவிர அதுக்குன்னே பயணப்பட்டு போகிறது வேறு போகக்கூடாது. அந்த 3 பள்ளி என்ன? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் ஒன்று, அதாவது காபத்துல்லா ஒன்று, மஸ்ஜிது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிது நபவி ஒன்று, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய ஜெருசலமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்ஸா பள்ளிவாசல் ஒன்று. இந்த 3 பள்ளி மட்டும்தான் சிறப்பை நாடி போகலாம். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் போயிட்டீங்க, தொழுகை முடிஞ்சு போச்சு, பக்கத்து பள்ளியில் தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த பக்கத்து பள்ளிக்கு போகக்கூடாது. ஏன்னா இதனுடைய சிறப்பே வேறு. இந்த பள்ளிக்குன்னே தனி சிறப்பு இருக்குது. எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய பள்ளி வாசலில் தொழுகிறது மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகிற எந்த பள்ளியில் தொழுகிறோட 1000 தொழுகைக்கு மேலானது மஸ்ஜிதுல் ஹராமை தவிர. மஸ்ஜிதுல் ஹராமில் அதிகமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 27 மடங்கு நன்மையை நாடி நம்ம அங்கே போகிறத விட இங்கே அதை விட அதிகமான 1000 10,000 கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிற காரணத்தினால் இந்த 3 பள்ளிக்கு நீங்கள் தொலை போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஜமாத்து முடிஞ்சாலும் ஜமாத்து நன்மையை தாண்டி இந்த பள்ளிக்கே சில நன்மைகள் இருக்கிறது. அதுவே இந்த ஜமாத்து நன்மையை விட கூடுதல் நன்மை உங்களுக்கு தந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த 3க்கு போயிட்டீங்கன்னா வேறு பள்ளிக்கு போயிடக்கூடாது. வேறு எந்த பள்ளி வாசல் நீங்கள் போனாலும் சரி, முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த பள்ளிக்கு போய் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஜமாத்துடைய நன்மை இங்கே தொழுதோம்னா ஒரு தொழுகை நன்மை தான் கிடைக்கும், அங்கே போனோம்னா ஜமாத்தில் 27 மடங்கு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே தான் போகணும். அப்போ எந்த ஒரு பள்ளிக்குமே கூடுதல் சிறப்பு இருக்குதுன்னு மார்க்கத்தில் சொன்னால் தான் நம்ம இந்த பள்ளிக்கு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, அந்த பள்ளிக்கு இப்படி போகிறதுன்னு நினைப்பு வரும். நமக்கு எல்லா பள்ளியும் ஒன்று தான், பள்ளிவாசல் எல்லாமே என்னது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லா பள்ளியுமே ஒன்று தான். அப்படி அவன் ஷிர்கான இமாம் இருக்கார், அந்த மாதிரி ஒரு காரணமாக இருந்தால் தவிர்த்துக்கிற விஷயம் வேறு. அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கு தொலை வந்துட்டோமா, ஜமாத்து முடிஞ்சிருச்சா, அவன் முடிஞ்சவொன்னே அதே இடத்துல தொழுதால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஒரு ஜமாத்தை தொழுதா 25 அல்லது 27 2 விதமாக வருது, 27 நன்மை கிடைக்கும். அப்போ நீங்கள் அங்கேயே ஒரு 2 பேர் கிடைப்பாங்க, சேர்ந்து தொழுகிற வாய்ப்பு இருந்தால் கூட அங்கே தொழுவுங்க. இல்லை இங்கே ஒரு செஞ்சிட்டோம், அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அங்கே போய் சேர்ந்தோம்னா ஜமாத் தொழுகை கிடைச்சிடும், அப்போ 27 மடங்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை தான் தேர்ந்தெடுக்கணும், போகத்தான் வேணும். அதனால் ஒரு பள்ளிக்கு நியத்து பண்ணி போய்விட்டு அடுத்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டமெல்லாம் கிடையாது.